ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த அங்கன்வாடி சத்து மாவு வச்சு ரொம்ப சாஃப்டான புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மாவை பிரித்து இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் புட்டு பெதற சரியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி நம்ம கைகளால் தண்ணி அள்ளி தெளித்து தண்ணியை அள்ளி தெளித்து விட்டு நம்ம கைகளால் பெதறி எடுத்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அப்படி நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா புட்டு ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். நமக்கு உதிரியாக கிடைக்காது. பாருங்கள், மாவு இது மாதிரி பெதறி எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி பெதறி எடுத்துக்கணும். பாருங்கள், மணலாக இது மாதிரி வர்ற மாதிரி நல்லா பெதறி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிச்சோன்னே அதில் இது மாதிரி ஒரு காட்டன் துணி விரித்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். புட்டு வெந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் எடுத்து பார்த்தா தெரியும் வெந்துருச்சான்னு. இடத்துல மாற்றிக்கலாம். அப்போ சேர்த்துக்கலாம். நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதில் இருக்க இனிப்பே போதும். நான் நாட்டு சர்க்கரை எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், ரொம்ப டேஸ்டான சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.